Hey guys, நான் SJ. இன்னைக்கு வந்து நாங்க Appleோட Series 6 ஸ்மார்ட் வாட்சை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இது வந்து 2020 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அத பத்தி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுல இருக்க ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமா பர்టిక్యులரா அந்த ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் ரொம்பவே யூனிக்கா கொடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு டிவைஸ்லயும் இல்லாத ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் அத வந்து கொடுத்திருக்காங்க. சோ அப்படி என்ன இந்த Apple 6 வாட்ச்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ என்ன ரீசனுக்காக இதோட பிரைஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கு. இலங்கையில வந்து பர்టిక్యులரா இந்த Apple 6 series watchோட பிரைஸ் என்ன? சோ அதுல இருக்க ஒரு சில ஸ்பெக்ஸையும் அத பத்தின ரிவ்யூ அண்ட் என்னுடைய தாட்ஸ் என்னன்றதையும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணி கொண்டு வந்தோம். ஸோ அந்த சிஸ்டத்தை வந்து ஒரு ஃபோனில் கொண்டு வந்தாங்க, அதான் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து ஒரு வாட்சில் கொண்டு வராங்க. எஸ், அந்த ஸ்மார்ட் வாட்ச் இப்போ நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணி கொண்டிருக்க இந்த ஸ்மார்ட் வாட்ச் Appleனுடைய Series 6 ஸ்மார்ட் வாட்சில் வந்து அப்படி என்ன ஸ்பெக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் முதலாவது வந்து அந்த ஃபிசிக்கல் ஒரே பார்த்துருவோம். ஸோ ஃபிசிக்கலாக பார்க்கும்போது அதோட பொடி எஸ் நல்லாவே இருக்கு உண்மையாக சொல்லப்போனால். ஸோ அந்த வாட்ச் வந்து ஒரு சின்ன ஒரு பார்ட் தான், பட் இருந்தாலும் அதில் ஃபினிஷிங் எல்லாம் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கட்டும், இல்லாட்டி அலுமினியமாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும். ஸோ ஒவ்வொரு ஸ்டீலில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பை பண்ணலாம். இல்லை எந்த ஒரு ஸ்டீலாக இருந்தாலும் சரி. ஸோ அதோட ஃபினிஷிங் அந்த டிஸ்பிளேயோட ஒரு கேர்வ் இருந்தானே அந்த ஃபினிஷிங் வந்து ஒரு செம்மையாக கொடுத்துருக்காங்க, சூப்பராக கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு மைனஸும் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டிஸ்பிளே வந்து அதில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இதுலேயும் ஒரு ரெட்டினா டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க கைஸ். இது வரைக்கும் நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் தான் ரெட்டினா டிஸ்பிளே பார்த்துருப்போம். ஸோ இதில் முதல் தரம் வந்து ஸ்மார்ட் வாட்சில் வந்து ரெட்டினா டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. அதோட சைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.78 இன்ச்சில் தான் அந்த டிஸ்பிளே வந்து வருது. ஒரு அன்னளவான ஒரு சைஸில் தான் அந்த டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொடெக்ஷன் அந்த டிஸ்பிளேக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம சும்மா நம்மளை கையை எடுக்கும்போது இல்லாட்டி எங்கேயும் நம்ம போகும்போது ஏதாவது ட்ரைவ் பண்ணும்போது கூட எங்கேயாவது அடிப்படுறது ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனால் வந்து அதில் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக மட்டும் அந்த டிஸ்பிளேட ப்ரொடெக்ஷனுக்காக மட்டும் செப்பைர் கிறிஸ்டல்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் அந்த கிறிஸ்டல் வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிஸ்பிளேல வந்து அந்தளவுக்கு வந்து ஹார்டான ஸ்க்ராட்ச் வந்து அதில் விழாது. ஸோ ஓஎஸ்ன்னு பார்க்கும்போது காய்ஸ் ஓஎஸ் எஸ் அதில் இருக்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது தானே. ஸோ அந்த வாட்ச் அந்த ரன் ஆகிறதுக்கும் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது வந்து iOS தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 8 வரைக்கும் iOS 8 வரைக்கும் நீங்கள் வந்து அதில் அப்கிரேட் பண்ணிக்கொள்ளலாம். கடைசி வந்து அதில் 8 தான். ஸோ 8 வரைக்கும் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அடுத்து வந்து சிப் அந்த அதில் கொடுத்துருக்க ஒரு பர்டிகுலர் சிப் அந்த ப்ரொசஸர் எஸ் அது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விடயம் அதில். ஸோ அந்த ப்ரொசஸரால தான் அது ஒரு சில ஃபீச்சர்ஸ் ஒரு சில டிவைஸில் இருக்க ஒரு சில பார்ட்ஸால தான் அதில் டிவைஸினுடைய டிமாண்டும் அதனுடைய ப்ரைஸும் வந்து கூடி கொண்டு போகிறது. ஸோ அதே மாதிரி இதில் பார்க்க போனோம்னா அந்த சிப் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சிப் வந்து Appleனுடைய S6 ஒரு சிப் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து S6 ஒரு ப்ரொசஸர் வந்து வருது. ப்ரொசஸர்னா நம்ம ஃபோனுக்கெல்லாம் இருக்க மாதிரி ஒரு ப்ரொசஸர் தான் அந்த வாட்சை வந்து ரன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு சிப் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து நீங்கள் ஒரு ஐஃபோன் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ அந்த ஐஃபோனில் இருக்க ஆப்ஸ் எல்லாம் வந்து நீங்களும் அதில் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் இருந்து நீங்கள் அதுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். இது வரைக்கும் அந்த வாட்சுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ Appleனுடைய 6 வாட்சில் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இல்லை, ஆப் ஸ்டோர் வந்து அதில் கொடுக்கல. ஆனால் இப்போ வர Apple Series 7 வாட்சில் வந்து அதில் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அப் ஸ்டோர்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் லீக்ஸில் வந்து வந்திருக்கு. ஸோ அதை நாங்கள் தனியாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் Apple 7 வாட்சை பற்றி. ஸோ இதில் வந்து Apple 6 வந்து நீங்கள் ஃபோனில் என்னென்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதெல்லாம் வந்து இதில் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் 32 GB வரைக்கும் அதுக்கான ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் எவ்வளோ ஆப்ஸ் சொன்னாலும் அதில் வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஸோ அங்கே வர நோட்டிஃபிகேஷனை நீங்கள் இதில் வியூ பண்ணலாம். ஸோ அதில் வர கோல்ஸ் அண்ட் எல்லாத்தையும் வந்து இதிலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் அக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த வாட்சை வந்து நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா இதுக்கு வந்து ஒரு ஐஃபோன் வேணும். ஸோ நீங்கள் ஐஃபோன் யூஸராக இருந்தால் இந்த வாட்ச் வந்து உங்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல வாட்சாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா அதில் இருக்க நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஐஃபோனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஐஃபோனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சில ஆப்ஸை வந்து அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் அதில் வந்து ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அந்த 32 GB ஏற்ற மாதிரியே ஒரு 1 GB ரேமும் அதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஸ்பீட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கட்டும், கொஞ்சம் லேகல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக. ஸோ நீங்கள் எப்படியுமே அந்த ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஸை வந்து நீங்கள் ஒரு வாட்சில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் ஒரு ஸ்பீட் வேணும். ஸோ அதுக்கும் ஒரு ப்ரொசஸர் வேணும், அதுக்கும் ஒரு ரேம் வேணும். ஸோ அந்த ஒரு ரீசனால் வந்து இதில் வந்து 32 GB ஸ்டோரேஜ் கொடுத்து 1 GB ரேமும் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. வாட்சிலேயே வந்து ரொம்பவே ஸ்பெஷாலிட்டியான ஒரு விடயம்னா இந்த சென்சர்ஸ் தான். இது வரைக்கும் எந்த ஒரு வாட்ச்லையும் வந்து இல்லாத சென்சர்ஸ்லாம் இந்த வாட்சில் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ அப்படி என்ன சென்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலோமீட்டர். எஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமா, நம்மளோட ஃபோன்லேயும் இருக்குது அந்த சென்சர். ஸோ இதில் வந்து ஆக்சிலோமீட்டர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜிரோன்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் சென்சர் இருக்குது, ஹார்ட் ரேட் சென்சர் இருக்குது, இது வந்து கொம்பஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் SPO2 இருக்குது, VO2 மேக்ஸ் இருக்குது. ஸோ இப்படி பல வகையான சென்சர்ஸ் வந்து அந்த ஒரு குட்டி வாட்சுக்குள்ள வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய உடம்பினோட இருக்கிற ECG லெவல், நீங்கள் போயிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் ECG எடுப்பீங்க தானே, ஸோ அந்த நியூட்டோ ஷீட்டில் வரும். ஸோ அந்த ECGயை கூட இந்த வாட்ச் வந்து உங்களை வந்து மானிட்டைஸ் பண்ணி, ஸோ அதை வந்து நீங்கள் ஃபோனில் வந்து வியூ பண்ணலாம். உங்களோட ECGயை வந்து ஒரு நீட்டாக க்ளீனாக எடுத்து கொடுக்கும். நீங்கள் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் எப்படி ஒரு ECG எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டாக அந்த ஒரு ECGயை வந்து உங்களுக்கு காட்டும். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் ரேட் ரொம்பவே முக்கியமான விடயம். ஹார்ட் ரேட் கூட இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இதை செக் பண்ணுறீங்கன்னா அந்த டைம் நீங்கள் வாட்சையும் பாருங்கள், வாட்சையும் இருக்கா செக் பண்ணி பாருங்கள். ரெண்டுக்கும் வந்து என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு, ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. அக்யூரேட்டாக வந்து உங்களுக்கு அதே ஒரு லெவலை வந்து இதுலையும் காட்டும், ஹார்ட் ரேட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபீச்சரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஆக்சிஜன் லெவல், உங்களோட பிளட்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவலை வந்து இது வந்து மானிட்டைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அது எவ்வளோ இருக்குண்டு, உங்களோட பிளட்ல வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து எவ்வளோ இருக்குன்ற மாதிரி அக்யூரேட்டாக வந்து காட்டும். ஸோ 1-2 கூட குறைய இருக்கலாம், சரி அண்டமான ஒரு ரேஞ்சை வந்து உங்களுக்கு வந்து இந்த வாட்ச் வந்து காட்டும். இந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இந்த வாட்சில் ரொம்பவே முக்கியம். ஏன்னா இப்போ கோவிட் சிச்சுவேஷனால வந்து ஒரு கோவிட் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து டே 1ல இருந்து அவருடைய ஆக்சிஜன் லெவல் வந்து குறைஞ்சு கொண்டே போகும். ஸோ அந்த டைம்லாம் நீங்கள் வாட்சை வந்து செக் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குன்ற வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது உங்களோட பிளட்ல வந்து எவ்வளோ ஆக்சிஜன் லெவல் இருக்குன்ற வந்து இந்த வாட்ச் வந்து மானிட்டைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லும். இந்த வாட்சை வியர் பண்ணுற ஒரு சில பர்சன்ஸுக்கு கூட இந்த ஃபீச்சர்ஸ் வந்து தெரியாமல் இருக்கலாம். ஸோ இது தெரிஞ்சுக்கொள்ளுங்க கட்டாயம். ஸோ அடுத்தது வந்து இதில் வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக பிடிச்ச ஒரு ஃபீச்சர், ஸோ எல்லா ஃபீச்சரும் பிடிக்கும், பட் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபீச்சர் வந்து இருக்குது. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து SOSன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் எமர்ஜென்சி கால் சிஸ்டம் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்துருக்கு. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எஸ், இப்போ இந்த வாட்ச் நீங்கள் கட்டியிருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் எங்கேயாவது போய் கொண்டு இருக்கிறீங்க, ஒரு ட்ரைவ் பண்ணி கொண்டிருக்கலாம். ஸோ சம்திங் எங்கேயாவது நீங்கள் போய் கொண்டு இருக்கும் போது ஏதாவது நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகிட்டீங்க இல்லாட்டி மயங்கிட்டீங்கண்டா உடனே வந்து உங்களுடைய பாடியினுடைய ஹார்ட் ரேட், ECG, அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் லெவல்லாம் வந்து இந்த வாட்சை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மானிட்டைஸ் பண்ண வைக்கிறோம். ஸோ இந்த வாட்சை மானிட்டைஸ் பண்ணி அதுக்கான டிசிஷனை அதை எடுத்து SOSன்னு சொல்லக்கூடிய, இப்போ உங்களோட சிட்டிலேயோ இல்லாட்டி நீங்கள் ஆக்சிடென்ட் ஆன அந்த சரௌண்டிங் பிளேஸ்லையோ நீங்கள் இருக்கிற அந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து ஸோ அவசர உதவிக்கு வந்து எமர்ஜென்சி கால் வந்து அந்த வாட்சை கால் பண்ணி நீங்கள் இருக்கிற லொக்கேஷனையும் வந்து அதே ஷேர் பண்ணி விட்டுரும். ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விடயம் நீங்கள் யோசிச்சு பாருங்க guys. ஸோ இது வந்து நிறைய இடத்துல நடந்திருக்கு. உலகத்தில் வந்து இந்த வாட்ச் யூஸ் பண்ணி கொண்டிருக்கு ஒரு சில பர்சன்ஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆனோடனே. இது வந்து இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் கூட ஏதோ ஒரு பிளேஸில் வந்து ஒரு நபர் போய் கொண்டிருக்கும் போது, பைக் டிரைவ் பண்ணி கொண்டு போய் கொண்டிருக்கும் போது அவர் வந்து இந்த ஆப்பிள் வாட்ச் வந்து வியர் பண்ணியிருக்கு. ஸோ அவர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டு, சைட்டில் எங்கேயோ ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டு, ஸோ விழுந்த பிறகு அவர் மயக்க நிலைக்கு போயிட்டு, ஸோ அவர் வந்து இந்த ஆப்பிள் வாட்ச் வியர் பண்ணியிருந்தால அவர் வந்து மயக்க நிலைக்கு போனோன்னா அவர் ஆக்சிஜனில் வந்து ஓரளவுக்கு குறையிற மாதிரி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஹார்ட் ரேட் வந்து கூடி குறையிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆப்பிள் வாட்ச் மானிட்டைஸ் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த அவசர கால உதவிக்கு வந்து கால் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது கால் பண்ணி அவர் இருக்கிற அந்த லொக்கேஷனையும் வந்து அதை ஷேர் பண்ணி விட்டுட்டு, ஸோ அவங்கள வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து அவங்கள வந்து காப்பாற்றிட்டாங்க. இந்த பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு நியூஸாக போய் கொண்டு இருந்தது. ஸோ அந்த டைமில் இந்த ஆப்பிள் வாட்சுக்கான ஒரு தனித்துவம், ஒரு யூனிக்னஸ் வந்து உருவாக்கிட்டு இந்த நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலை விட அதிகமான ஃபீச்சர்ஸ்லாம் இந்த வாட்சில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இலங்கையில் வந்து பர்டிகுலராக என்ன ப்ரைஸில் வந்து இந்த வாட்ச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட ப்ரைஸும் இருக்கும். உண்மையிலே ஆப்பிள்ற ஒரு டிவைஸ்னு அது வந்து ஹை ப்ரைஸ்லாம் தான் இருக்கும். ஆனால் இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் கொடுத்து இந்த ப்ரைஸுக்கு வந்து அந்த வாட்சை வாங்குறது தப்பு இல்லைன்னா நான் நினைக்கிறேன். ஸோ இலங்கையில் வந்து 1,29,000 30,000க்குள்ளே வந்து நீங்கள் இந்த வாட்சை வந்து பை பண்ணலாம். ஸோ 1,30,000க்குள்ளே இந்த வாட்ச் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து பண்ண அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இலங்கையிலும் இப்படி ஒரு டெக் சேனல் இருக்குது. கீப் சப்போர்ட்டிங் காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Until then, bye. Signing off, SJ.